Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து கோயில்களிலும் தரிசன கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி சேலத்தில் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் தற்போது இந்து முன்னணி கட்சி மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழக கோவில்களில் தரிசன கட்டணம் வசூல் செய்யும் முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணியுடைய மாநில செயலாளர் தாமு வெங்கடேஸ்வரன், அப்புறம் சேலம் கோட்டை பொறுப்பாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளவர்கள் பிரதான கோரிக்கையாக தமிழக கோயில்களில் தரிசன கட்டணம் வசூல் செய்யும் படியான எந்த சட்டப்பிரிவும் இல்லை. அப்படி இருக்கும் போதும் கடந்த 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் கட்டண முறை அமலுக்கு வந்தது. தற்போது கட்டணம் அதிக அளவில் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் கோயில் நிலங்கள் 1.2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளன. அறநிலையத்துறையின் கீழ் 22,600 கடைகளும் 33,627 மனைகளும் உள்ளன. இதன் மூலம் ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் முதல் 1000 கோடி ரூபாய் வரை வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி திருச்செந்தூர் கோயில் உண்டியலில் 40 கோடி ரூபாயும், அதை உட்பட பல கோயில் உண்டியலில் 1000 கோடிக்கு மேலாக உண்டியல் காணிக்கை வரும் நிலையில் அந்த ஏழை எளிய நடுத்தர மற்றும் பக்தர்களிடம் கட்டண வசூல், சிறப்பு கட்டணம் என்ற பெயரில் வசூல் செய்வதும் பல்வேறு வகையான முறைகேடுகளில் ஈடுபடுவதும் தொடர்கதையாக உள்ளது. இவற்றை எல்லாம் களைய வேண்டும். குறிப்பாக கேரளாவில் உள்ள சபரிமலை, ஆந்திராவில் உள்ள திருப்பதி ஆகிய கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் நிலையிலும் அங்கு கட்டணம் பெரிய அளவில் இருப்பது இல்லை. ஆனால் இங்கு கட்டணம் தமிழகத்தில் உள்ள கோயில் அனைத்து கோயில்களும் கட்டண கொள்ளை அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இந்த கட்டண கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். பக்தர்களுக்கு இலவசமாக தரிசனம் செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அது மட்டுமின்றி பழனி, கரூர் ஆகிய கோயில் சொத்துக்கள் முறைகேடான முறையில் விற்பனை செய்யப்பட்டது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கையை முன்னெடுத்து அந்த கோரிக்கையான கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.